ஸ்னேகா, மால் செட்டில் பண்ண. நீ சொன்ன மாதிரி வடமலைய கொலை பண்ணியாச்சு. கொலை பண்ண பசங்களை ஊருக்கு அனுப்பணும். ஜல்தே மேரா செட்டில்மெண்ட் ஃபைசல் கரோ, ஜல்தே. கோமதி, இவளை செட்டில் பண்ணி அனுப்பு. யார்கிட்ட கதை விடுற? சொன்ன வேலையை பண்ணியா? சரியா பண்ணியா? சொல்லு, முழுசா முடிச்சியா? சொல்லுடி, படமல கதையை முடிச்சிட்டியா? அரகுறை அரகுறை வச்சிருக்கா பாரு ஆளு. ப்ரொஃபஷனலா அவனுங்க. ஒரு கத்தி எடுத்துட்டு போய் எங்க குத்துறதுன்னு கூட தெரியாம அரகுறை குத்தி அவனை காப்பாத்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. இதே கோமதி செஞ்சிருந்தானா அவனை முழுசா முடிச்சு மேல அனுப்பிச்சிருப்பான். அரகுறையா செஞ்சுட்டு வந்து காசு கேக்குறியா? யார்கிட்ட விளையாடுற? காசு கொடுக்க முடியாது. எது எப்படியோ எனக்கு பணம் வேணும். தரியா இல்லையா? தரம். ஏய், யாருடி நீ? ஸ்னேகா, என்ன பணம் கட்டிட்டே இருக்கா? என்ன விஷயம்? யாருடி நீ? போ வெளியே போ. அரே, நான் போக மாட்டேன். பணம் வாங்காம நான் போக மாட்டேன். இல்லங்க, அது வேற கதை. நீங்க போங்க. ஏய், யாரு நீ? இந்த மேல கை வைக்கிற வேலைல வச்சுக்காத. ஸ்னேகா, மாலை கூட நான் போயிட்டே இருக்கேன். ஏய், எதுக்கு நீ பணம் கொடுக்கணும் இவ? யோ வேண்டாம், உனக்கு எனக்கு பேச்சு இல்ல. ஸ்னேகா, பணம் கொடு. சரி போ, நான் அப்புறமா கொடுத்துட்டு போ. நான் போக மாட்டேன். பணம் கொடு, நான் போறேன். கொடு. காமினி சொல்றத கேளு, போ. ஏண்டி இவ எதுக்கு நீ பணம் கொடுக்கணும்? ஏய், என்ன ஸ்னேகா, இந்த ஆள் யார் யாருன்னு கேட்டுட்டு இருக்காரு? இந்த ஆள் சொன்னதா நீ சொல்லிதானே நான் கொலை பண்ண போனேன். யார கொல்ல போன? யார கொல்ல போனதா? யார? நீ சொன்னதா? ஸ்னேகா சொன்னா. அதனால நான் உன் தங்கச்சி புருஷனை கொலை பண்ண போனேன். என்னது? என் தங்கச்சி புருஷனை கொல்ல போனியா? கொல்ல போனியா? கொல்ல போனியா? என் தங்கச்சி புருஷனை கொலை பண்ண போனேன்னு சொல்லிட்டு இருக்கா? பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க. வடமலைய கொல்லவா போன? என்னது? வடமலைய கொலை பண்ண சொன்னீங்களா? ஆமா, சொன்னோம். கோமதி, வடமலைய கொல்ல சொன்னீங்களா? ஆமா சார், கொல்ல சொன்னோம். அவங்க கத்தியால குத்துனாங்க, ஆனா அவர் சாகல. எதுக்கு கொல்ல சொன்னீங்க? ஏன்டி கொல்ல சொன்னீங்க? என்னங்க எனக்கு ஏன் எதுக்குன்னு கேக்குறீங்க? உங்களால தானே. நீங்க தானே சொன்னீங்க வடமலைய கொல்லணும்னு. நீங்க தானே சொன்னீங்க. அதனால தானே நான் ஏற்பாடு பண்ணேன். சொன்னா கொலை பண்ண சொல்லுவீங்களா? கொலை பண்ண சொல்லுவீங்களா? கொலை பண்றாங்க. என்ன சார் நீங்க இப்படி இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? அன்னைக்கு நீங்க தானே சார் சொன்னீங்க வடமலைய கொலை பண்ணணும்னு. பாவம் ஸ்னேகா இவ்வளவு கஷ்டப்பட்டு அடியாளுங்களெல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்காக தான் சார் இப்படி பண்ண சொன்னா. உங்களுக்காக தான் கொலை பண்ணவே போனேன். எங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த போனை பண்ணி போலீஸ் கூப்பிட்டு ரகலை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். நான் எந்த கோர்ட்ல வேணாலும் சொல்லுவேன், நீதான் பணம் கொடுத்த, நீதான் கொலை பண்ண சொன்னேன்னு சொல்லுவேன். ஆமா.
என்னால முடியலங்க. நிஜமாவே சொல்றேன், என்னால தாங்க முடியல. மனசு கேட்கலங்க எனக்கு. கண்ணுக்குள்ளே இருக்குங்க. அந்த வடமலை உங்க சட்டையை பிடிச்சு எவ்வளவு தைரியம் அவனுக்கு! உங்க மேல எப்படிங்க அவன் கை வைப்பான்? அவங்களுக்கு என்ன தெரியுமா? நம்மள பிரிச்சிடணும். நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்க கூடாது. அவங்களுக்கு நம்மள அப்படியே அழிச்சிடணும். பொறுக்கலங்க உங்களையும் என்னையும். நம்மள எப்படியா பிரிக்கிறதுக்காக ஒண்ணு மாத்தி ஒண்ணு எல்லாம் சேர்ந்து கடைசியில என்ன நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தீங்களா? ஒரு கொலை பண்ற அளவுக்கு. இது கோவங்க, என்னால முடியல. கண்ணு மட்டும் தெரியாத கோவம். அதுக்கேத்த மாதிரி நீங்க வேற. நானே வடமலை கொண்டுறேன்னு கோவத்துல கத்துனீங்களா? நீங்க அவனை கொண்டு என்ன விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதாங்க. சரி, உங்களோட விருப்பம் அதுதான் போல. இத பண்ணா நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்கிறதுனால தாங்க நான் இப்படி ஆளுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி. எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுங்க. எனக்கு இதுல அனுபவம் கிடையாது. இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்களெல்லாம் தேடி கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்து இப்படி கண்டாம இப்படி ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி நான் பண்ணது தப்புதாங்க. தப்புதான். விடுங்க. உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு பாசம் இருக்குல்ல, போங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க. போய் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நான் போறேன், நான் ஜெயிலுக்கு போறேன். அத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா உங்களை யாருமே அவமானப்படுத்த கூடாது. அதுக்கு ஒரு கொலை இல்ல, நான் 10 கொலை கூட பண்ணுவேங்க. நீங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா எனக்கு பயமா இருக்குங்க. ஏற்கனவே ஒரு தடவை ஜெயிலுக்கு போய் நான் பட்ட அவமானம் போதுங்க. இதுக்கு மேல எனக்கு தாங்கிக்கிறதுக்கு சக்தி இல்ல. சத்தியமா உங்களுக்காக தாங்க நான் பண்ணேன். காட்டி கொடுத்துடாதீங்க. காட்டி கொடுத்துடாதீங்க. காட்டி கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். நான் ஏதோ ஆத்திரத்துல சொன்னா இப்படி பண்ணிட்டேடி. தமிழகத்தில் மருத்துவ கல்விக்கான கலந்தாய்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். நகரின் பிரதான பகுதியில் அமைந்துள்ள மேம்பாலம் அருகில் நடந்த சம்பவம் ஒன்று அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டப்பகலில் ரவுடி கூட்டம் ஒன்று வடமலை என்பவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்க வந்தது. அவர்களிடமிருந்து தப்பிக்க முயன்ற அவரை ரவுடிகள் சூழ்ந்து கொண்டு தாக்கினர். அப்போது கைக்குழந்தையோடு சம்பவ இடத்திற்கு வந்த அவரது மனைவி செல்லம்மா ரவுடிகளை தன்னந்தனியே எதிர்த்து நின்று போராடி கணவரை காப்பாற்ற முயன்றார். அந்த பெண்மணியை சமாளிக்க முடியாமல் ரவுடிகள் தப்பி ஓடிவிட்டாலும் நடந்து முடிந்த மோதலில் வடமலை கத்தி குத்துப்பட்டு உயிருக்கு போராடி வருகிறார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் வடமலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்.
குறிப்பிட்ட அந்த மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதி பல காலமாகவே ரவுடிகளின் கூடாரமாகவும் சட்டவிரோத செயல்களின் ஆடுகளமாகவும் செயல்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் நமது செய்தியாளரிடம் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். வடமலை மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு அவரது குடும்ப பகையே காரணம் என்று போலீசார் நம்புவதால் அவரது உறவினர்களிடம் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். வடமலை மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களை விரைவில் பிடித்து விடுவோம் என்று கமிஷனர் உறுதிபட கூறியுள்ளார். இனி தொடர்வது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். வடமலை மட்டும் செத்துட்டா இந்த சொத்தெல்லாம் நமக்கு தானே? என்னங்க, ஐயோ தயவு செஞ்சு நீங்க அழாதீங்களே. நீங்க பயந்து என்ன மாட்டி விட்டுருவீங்க போல் இருக்கு. ஐயோ நான் இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. நான் சரண்டர் ஆயிடுறேன். அப்பதான் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. சரிதான், நீங்க போய் சரண்டர் ஆயிட்டா அப்புறம் நான் என் கதை என்னங்க? நான் என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? என்ன பண்ணுவேன்? நல்லா இருக்கு, உங்களை நம்பி வந்ததுக்கு எனக்கு காட்டுற வழி இதுதானா? சொல்லுங்க. என்னதான் பண்ணு சொல்ற? இந்நேரம் போலீஸ் என்கொயரி ஆரம்பிச்சிருப்பாங்க. கேட்டல்ல, குடும்ப பகைதான் காரணம்னு சொல்றாங்க. நேரம் நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க. எனக்காக தானே கொலை பண்ண ஆள் அனுப்புனதா சொன்னீங்க. நான் போய் சரண்டர் ஆயிடுறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க ஒண்ணு சரண்டர் ஆகாதீங்க. நான் என்ன பண்ண சொன்னேன்? நானே போய் சரண்டர் ஆகுறேன். நீங்க போக வேண்டாம். இல்ல, நான் சரண்டர் ஆயிடுறேன். நானே போறேங்க. நான் ஒரு போறேன். நிமிஷம். இல்ல பிரச்சனை. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? நான் சொல்றத கேட்டீங்கன்னா யாருமே ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே வராது. நிஜமாதா சொல்றியா? அவரை காப்பாத்திடுவேல? அவருக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? காப்பாத்திடலாம். உண்மையை சொல்ல, அவரை காப்பாத்திட முடியுமா? ஸ்னேகா, நான் நிஜமா தான் சொல்றேன். சாருக்கு உடம்பு சரியில்லாம 2 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். அப்படின்னு சார் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றோம். ஓ, எல்லாம் ஐடியா பண்ணி தான் வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் உன் பிளான் தானடி? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. எங்க நானே டென்ஷன்ல இருக்கேன். இந்த மாதிரிலாம் பாரு, அவர் என்ன சந்தேகப்படுறாரு பாரு. சொல்ல அவர்கிட்ட. இரு சார், பாவம் ஸ்னேகாக்கு எதுவும் தெரியாது. நான் தான் இதெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க பதட்டமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை சார். அதனாலதான் முன்கூட்டியே இந்த மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணிருக்கேன். பாவம் ஸ்னேகாக்கு எதுவும் தெரியாது. எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. இத பாரு, நீ இமிடியேட்டா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. சாருக்கு 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோ. நம்ம இமிடியேட்டா ஹாஸ்பிடலுக்கு போலாம். போ. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். தயவு செஞ்சு எப்படியாவது அவரை காப்பாத்திட்டோம். ஸ்னேகா போ. அவர் டென்ஷனா இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் சரி, எடுத்து சொல்லி நான் சீக்கிரம் வா. வந்துடுறேன். சார், நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க, ஒன்னும் பயப்படாதீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டல். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த ப்ராப்ளமும் வராது. முக்கியமா போலீஸ் வந்து எந்த என்கொயரியும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். பயப்படாம இருங்க சார். Bye.